கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, புதிய நாளை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்கிறார் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் தரித்திருக்க, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க ஆண்டவரே கொடுத்த இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட, காலம் எல்லாம் உந்தன் அன்பா கரம் பிடித்தென்னை நடத்தி, காத்தவும் கிருபையினைத்தே கர்த்தாவுமை போற்றி பாட, அலைமோதியோடும் படகா அலைந்த என்னை அன்பால் மீட்டே, ஆணிகள் பாய்ந்தவும் கைகள் ஆண்டு நடத்துதே தேவா, ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ which strengtheneth me. Philippians 4:13. First we see here strength, பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Paul didn't say I can do all things by myself, but through Christ. Divine enablement and not human ability. நான் செஞ்சிருவேன். He is not relying on the self-confidence, but he is seeing the strength of God. Our sufficiency flows from the strength of Christ working within us. நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய பலன். எபேசியர்ல கூட நம்ம பார்க்கிறோம், நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை என்று வாசிக்கிறோம். Face life challenges with dependence on Christ. கிறிஸ்துவை சார்ந்து இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களை நாம மேற்கொள்ள வேண்டும். Replace fear with prayer and trust in the strength of Christ. நமக்கு வருகிற பயத்தின் சூழ்நிலைகளில், கஷ்டமான சூழ்நிலைகளில் ஜெபத்தின் மூலமாகவும் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற பலத்தை நம்ம சார்ந்து கொண்டு நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். நான் தான் நம்ம 11:12 வாசிக்கிறோம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். We must learn how to be content. That is, for that only we need the strength of God. We can do all things means you should know how to be content when you are down. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். I was taught how to be abased and how to abound. பட்டினியாக இருக்கவும் தெரியணும், திருப்தியாக இருக்கவும் தெரியணும். இதற்கு தான் நமக்கு கிறிஸ்துவின் பலன் நம்மளுக்கு வேணும். நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்ம ஆண்டவரை மறுதளிக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம ரொம்ப திருப்தியாக இருக்கும் பொழுதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை விட்டு போகக்கூடாது. 2 நிலைமையுமே குறைச்சலாக இருந்தாலும் நமக்கு இயேசு தான், நமக்கு அதிகமாக கொடுத்தாலும் நமக்கு அவர் தான். ஸோ எல்லா விதத்துலையுமே நமக்கு அந்த திருப்திங்கிறது நம்ம ஆண்டவருக்குள்ளாக கிடைக்க வேண்டும் என்றால் we must know the strength of Christ. We should not going to pride or we should not going to murmur.
எப்பயுமே இந்த குறைச்சல் வரும்பொழுது முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக வரும்பொழுது ஆண்டவரை விட்டு போயிடும். இந்த ரெண்டுமே நமக்கு ஆபத்தான காரியம். குறைச்சல் வரும் பொழுது நம்ம முறுமுறுக்காம ஆண்டவர் இவ்வளோ நாட்கள் நம்ம நடத்தினாரே என்பதை நம்ம நினைத்து அந்த கர்த்தர் இன்னும் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம முன் செல்ல கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையை படிக்கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நீ எங்களுக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் a good day. God bless you.